எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே எல்லாம் உன் வேலை தானே. உன்கிட்ட வேணுன 100 தேங்காவை எப்படியாச்சும் நான் உடைச்சிடுறேன். பொள்ளாச்சி போய் வாங்கிட்டு வந்தாவது உன்கிட்ட வேணுனதை நான் நிறைவேற்றிடுறேன். என்னாச்சு? நேரம் வந்துட்டு திரும்ப கிளம்பிருக்கணுமே. இன்னும் வரலன்னா ஏதோ தப்பா இருக்கே. உடம்பு கிடம்பு சரியில்லாம இருக்குமோ? வீட்டுக்கு போய் பார்க்கலான்னா தப்பா எடுத்துப்பாங்களோ? எதுக்கு தப்பா எடுத்துக்க போறாங்க? நாம அவங்க ரிலேட்டிவ் தானே. சும்மா இந்த பக்கம் எதிர்ச்சியா வந்தோன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஐஸ்வர்யா, என்னம்மா டைம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் ரெடி ஆகாம இருக்க? மா, இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, ஏது இது? இப்பதாமா போய் வாங்கிட்டு வரேன். ஏண்டி, இருக்கிற நகை பத்தாதா? வாங்கின நகையில பாதி இன்னும் நீ யூஸ் பண்ணாம அப்படியே பீரோல கிடக்குது. இது எதுக்கு வாங்கின? மீதி இடத்தை அடைக்கவா? இல்லம்மா, மீனாவை பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அங்க நம்ம போறோம்ல, புதுசா ஒரு நகை இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஐஸ்வர்யா, அங்க வரும்போது இந்த நகையெல்லாம் போட்டுட்டு வராதம்மா. பொண்ணு பார்க்க வர்றது மீனாவ. அவங்க கிட்ட இருக்கிற நகைய வச்சு ஏதோ சிம்பிளா அவளுக்கு போட்டிருப்பாங்க. பக்கத்துல நிக்க போற நீ ஏற்கனவே காஸ்ட்லியான நகையை போட்டிருக்க. இந்த நகையை சேர்த்து போட்டினா அங்க இருக்கிறவங்களுக்கு உறுத்தலா இருக்காதம்மா. இப்ப எதுக்கு சிரிக்கிற? மா, நீ என்ன சரியா புரிஞ்சுக்காமலே பேசிட்டு இருக்க. இது எனக்குன்னு நான் சொன்னேனா? மீனாட்சிக்காக தாமா இதை நான் வாங்கினேன். அவளை பொண்ணு பார்க்க வரும்போது இப்படி ஒரு நகைய போட்டு நின்னானா பாக்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருப்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் அவளை பார்த்த உடனே பிடிச்சிடும். அதுக்காக தாமா வாங்கினேன். நிஜமா மீனாட்சிக்காகவா வாங்கின? ஆமாமா. என்னால நம்பவே முடியலடி. நீ ரொம்ப மாறிட்ட. இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படிம்மா? இன்னும் நிறைய இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி, டைம் ஆயிடுச்சு, நீ சீக்கிரம் கிளம்பி வா. புடி. மீனாட்சி, இது உன் கழுத்துக்கு நான் போடுற நெக்லஸ் இல்லடி. இது உன்னை கட்டி தொங்க விட போற தூக்கு கயிறு. என்ன யாரையும் காணா? டிங் டாங். அரடே தம்பி, நீங்களா? இருங்க, யாரோ காலிங் பெல் அடிச்சாங்க, போய் பார்த்து வரேன். அது நான் தான் அத்தை. வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்பா அம்மா எல்லாம் எப்படி நல்லா இருக்காங்க? இருக்கேன். என்ன கோதாவரி, தம்பியை நிக்க வச்சே பேசிட்டு இருக்க? இப்பதாங்க வந்தாரு. உட்காருங்க சரி வா, தம்பி. அவங்க எல்லாம் வந்துட போறாங்க. ரெடி பண்ணு தம்பி, உட்காருங்க, நான் வந்துடுறேன். ஹலோ மிஸ்டர் சுந்தர், எப்படி இருக்கீங்க? மிஸ்டர் சுந்தரா? ஏன் அப்படி உங்களை கூப்பிடக்கூடாதா? அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்பையே மிஸ்டர் ட்ரம்ப்னு தான் கூப்பிடுவாங்க. உங்களை அப்படி கூப்பிடக்கூடாதா?
அவரை விட பெரிய ஆளா நீங்க? டே சுந்தர்னு கூட கூப்பிடுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தா இதெல்லாம் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், எடுத்துட்டு போ. ஃப்ரூட்ஸ் இததான் நான் எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்க்கல. ஒன்றும் இல்லைம்மா, நீ போ. ஏய் சீக்கிரம் போடி, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் சுந்தர்ஜி, ஹாய்ங்க. என்ன திடீர்னு வந்தா சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க? இல்லை, இந்த பக்கமாக வந்தேன், அதான் அப்படியே பார்த்துட்டு போகலாமேன்னு. ஓ அப்படியா, சரி இருங்க வந்துடுறேன். சரி. கால் டிக்கெட்டு அரை டிக்கெட்லாம் வந்துட்டு போகுது, ஆனால் நம்ம முக்கியமான டிக்கெட் மட்டும் வர மாட்டேங்குது. எல்லாம் வராங்க வரேன்ட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எங்க போறாங்க? ஒருவேளை பல்கா ஆர்டர் கிடைச்சிச்சோ, அதான் குடும்பத்தோட சேர்ந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. நம்ம மீன் குட்டி மட்டும் கண்ணில் பட்டா நல்லா இருக்கும். வருவாளான்னு தெரியலையே. ஏய் இங்க பாரு. தம்பி, வாங்க அத்தை. என்ன தம்பி நீங்க இங்க? உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே. நான் கூட தான். என்ன சொன்னீங்க தம்பி? இல்லை, ஒரு ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணுறதுக்காக இங்கே வந்தேன். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அப்படியே அத்தையை பார்த்துட்டு போகலாமேன்னு. நீங்கள் இங்கே வருவீங்கன்னு நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள் தான் லைஃப்ல நிறைய நடக்கும் மாமா. எனிஹ, உங்களை இங்க பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அதுவும் இன்னைக்கு பார்த்ததுல. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, இதோ நான் இப்போ வந்துடுறேன். ஐஸ்வர்யா அதை கூட. மாமா, டீ காஃபி ஏதாவது கொடுத்தாங்களா? இல்லை, எதுவும் வரல. லாஸ்ட் டைம் இங்கே ஒரு காஃபி சாப்பிட்டேன், பிரமாதமாக இருந்துச்சு. அப்போ அடிக்கடி இங்க வந்து போயிட்டு தான் இருக்கீங்க. இல்லை, லாஸ்ட் டைம் மட்டும் தான் வந்துட்டு போனேன். இப்போ இந்த காஃபி கிடைக்கும்னு தான் தெரியல. ஃபீல் பண்ணாதீங்க மாமா, காஃபி என்ன ஸ்வீட் பலகாரத்தோட செம்மையா இப்போ உங்களை கவனிப்பாங்க. அதுவும் மீனாட்சி கையால. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன சொல்றாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வாங்க. என்ன நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க? குடும்பமே ஓடி ஓடி உழைக்குது. யாருக்காக? சக்தி, இல்லைங்க, என்ன ஆளாளுக்கு வரீங்க போறீங்க, ஒரே பரபரப்பா இருக்கு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. எதுவும் பல்க் ஆர்டர் கிடைச்சிச்சா? இருங்க நான் வந்து சொல்றேன், ஓகேவா? வந்து சொல்றியா? கௌதம், இதோ வந்துட்டேம்மா. வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கம். வாங்கம்மா, வாங்க தம்பி. நீங்களா? சர்ப்ரைஸா இருக்கு. எனக்கு கூட சர்ப்ரைஸா தாங்க இருக்கு. உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்லம்மா, மார்னிங் தான் மீட் பண்ணோம். லிஃப்ட் கேட்டாங்க, நான் தான் இவங்களை ஆபீஸ்ல டிராப் பண்ணேன். ஓ அப்படியா? சரி, உள்ள வாங்க. வாங்கம்மா, உள்ள வாங்க. பாப்பா வாங்க. வாங்க சார், வாங்கம்மா. வாங்கம்மா. வாங்க தம்பி, வாங்க. என்ன சுந்தர் பாக்குறீங்க? கௌதம், இவரும் எனக்கு மாமா முறைதான் வேணும். ஓ அப்படியா? ஹாய். ஹாய். நின்னுட்டே இருக்கீங்களா? உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. உட்காருங்க தம்பி. இவங்க என் அண்ணி, என் ஒய்ஃபோட அக்கா. வணக்கங்க. கோதாவரி, சாப்பிடறதுக்கு ஏதாவது? சார் அதெல்லாம் எதுக்கு சார், முதல்ல பொண்ணை வர சொல்லுங்க, பாத்துருவோம். சரி கோதாவரி. சக்தி, அக்காவை கூட்டிட்டு வா. சரிம்மா.
மாப்பிள்ளை நல்லா இருக்காருல்ல? சூப்பரா இருக்காருல்ல? மீனாட்சி காஃபி கொடு. மீனாட்சி, மாப்பிள்ளைக்கு முதல்ல காஃபி கொடு. வேணாம். மீனாட்சி உட்காருமா. அம்மா ஒரு நிமிஷம். மாமா, மாமா இடத்த காலி பண்றீங்களா? மாமா, பொண்ணு மாப்பிள்ள எதிர்ல உட்காரணும். நீங்க முதல்ல எந்திரிங்க. முடியாது. மீனாட்சி பக்கத்துல நான் தான் உட்காரணும். ஏன்னா மீனாட்சி நான் தான் மாப்பிள்ள. நான் தாங்க மீனாட்சியை கட்டிக்க போறேன். மீனாட்சி என் உயிருங்க. மீனாட்சி எனக்கு தான் சொந்தம். அவளை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன மீறி மீனாட்சி கழுத்துல யாருன்னா தாலி கட்டணும்னு நினைச்சீங்க, முதல்ல இவங்கள எந்திரிச்சு வெளியே போக சொல்லுங்க. எங்களை பிரிக்கணும்னு யாரும் நினைச்சீங்க, கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன். மாமா எழுந்திரிங்க. மீனாட்சி, நீ உட்காரு. பொண்ணை பிடிச்சிருக்குங்களா? பிடிக்கலன்னு யாராவது சொல்ல முடியுங்களா? மகாலட்சுமியே பொண்ணா வந்த மாதிரி இருக்கு. இப்படி ஒரு பொண்ணு தான் எங்களுக்கு மருமகளா வரணும்னு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷங்க. அப்படியே ஒரு வார்த்தை உங்க பையன்ட்டையும் கேட்டீங்களா? ஏன்பா கேக்குறாருல, சொல்லுப்பா. அப்பா அதான் நீங்களே சொல்லிட்டீங்களேப்பா. இருக்கட்டும்பா, உன்னோட முடிவும் தெரியணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல. எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அப்பா அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கான்னு கேளுங்கப்பா. மீனாட்சி,
உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? இவ்ளோ பேருக்கு நடுவுல ஒரு பொண்ணு எப்படி சொல்ல முடியும்? அவளுக்கு கூச்சமா இருக்கும்ல. பரவாயில்லம்மா, நீ யோசிச்சு அப்புறமா சொல்லு. ஒன்னும் அவசரம் இல்ல. என்னங்க, நான் சொல்றது சரிதானே? எங்களுக்கும் எங்க பிள்ளைக்கும் உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீனாட்சி எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா அது எங்க அதிர்ஷ்டம். எங்களுக்கு ஒரே பையன் இவன் மட்டும்தான். மக இல்லாத குறைக்கு மீனாட்சி எங்க மகளா பாத்துக்குவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு சம்பந்தம் அமையறதுக்கு மீனாட்சி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அக்கா, மத்தத பத்தியும் பேசிட்டோம்னா அப்புறம் சீர்சனத்தை பத்தி எல்லாம் பேசிட்டோம்னா எங்களுக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு முதலே சொல்லிட்டோமே. பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தா போதுங்க. மாப்பிள்ளைக்கு ஏதாவது? எனக்கு சொந்தமா பைக் இருக்கு, கார் இருக்கு, பிசினஸ் இருக்கு சார். கைகாலும் நல்லா தான் இருக்கு. பொண்ணு வீட்ல இருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாதுன்ற நல்ல புத்தியும் இருக்கு. அதனால நீங்க எனக்கு மட்டும் இல்லைங்க, உங்க பொண்ணுக்கு எதுவும் செய்ய வேணாம். சக்தி, அக்காவை உள்ள கூட்டிட்டு போமா. சரிம்மா, இந்த இது குடிக்கா. அக்கா வாக்கா. கொடுங்க ஆண்டி. சரிங்க சார், அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க, ரொம்ப நல்லது. நாங்க போயிட்டு வரோங்க. ரொம்ப சந்தோஷங்க. வரங்க. வாங்க. வரமா. வாங்க. வரேன் ஆண்டி. உள்ள வா. சரி வா போலாம். ரொம்ப சந்தோஷங்க. எங்களுக்கும் சந்தோஷம். பொண்ணோட விருப்பத்தை கேட்டுட்டு எங்களுக்கு ஃபோன் சரிங்க. பண்ணுங்க. கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாமா. நாங்க வரோம். வாங்க தம்பி. போயிட்டு வரோங்க. மாப்பிள்ள ரொம்ப தங்கமான பையனா இருக்கான். கடவுள் நல்லா வரணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாமா, இங்க ஒரு மனுஷன் நிக்கிறானேன்னு யாராவது உங்களுக்கு கண்டுக்கிட்டாங்களா? அவங்க மேல எந்த தப்பும் இல்ல மாமா. அவங்களுக்கு அவங்க லைஃபும் சந்தோஷமும் தான் முக்கியம். அதனால நம்ம லைஃப நாம தான் பாத்துக்கணும். மாப்பிளைய பாத்தீங்கல்ல, இந்த மாப்பிளைய வேண்டாம் நான் சொல்ல போறா மீனாட்சி. கார் இருக்கான், பைக் இருக்கான், முக்கியமான விஷயம் பிசினஸ் பண்ணி நல்லா சம்பாதிக்கிறாராம். எப்படி வேண்டான்னு சொல்லுவா? மாமா ஒரு நிமிஷம். பைக் ரைடு ரேஸ் எல்லாம் காலேஜ் படிக்கும் போது போனது. இப்ப ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கேன். ஒரு ரைட் போயிட்டு வரலாமா? ஆசையா இருக்கு, அதுவும் உங்க கூட. கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம். சாரி, கொஞ்சம் வழி விடுறீங்களா? ரொம்ப ஷாக் ஆயிட்டீங்களா? லூசு மாமா, இதை விட உங்களுக்கு ஒரு ஷாக் இருக்கு.
எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா.